இப்போ ஃபர்டிலிட்டியில் எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, விமன்ல வந்து இந்த சியா சீட்ஸை ஒரு ரெகுலரா அவங்க கன்சிஸ்டண்டா எடுத்துட்டு இருக்கிறப்ப அவங்களோட பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஹார்மோனல் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணும். ஸோ இதனால பிசிஓடி சிம்டம்ஸும் இம்ப்ரூவ் ஆகும், பீரியட்ஸையும் ரெகுலரைஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம இதோட ஹை ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அந்த கருமுட்டைகள் ஊசைட்டோட குவாலிட்டியை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஜென்ஸ்ல வந்து பார்த்துட்டோம்னா அவங்களுடைய ஸ்பெர்ம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுலயும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கும் வந்து அதிகப்படுத்துறதுலயும் சியா சீட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த சியா சீட்ஸை எப்படியெல்லாம் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை வந்து ஒரு தண்ணியில வந்து ஊற வைக்கலாம். இல்லைன்னா ஓவர் நைட் கூட அதை சோக் பண்ணி வச்சுட்டு மார்னிங் வந்து அந்த ட்ரிங்க் அப்படியே எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து அதை ஒரு ஸ்ப்ரிங்கிள் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸா இருக்கட்டும், சாலட்ஸ்ல அந்த மாதிரி இதுல இதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். ஈவன் சியா சீட்ஸ் ஸ்ப்ரவுட்ஸா மேக் பண்ணி கூட அதை நம்ம இந்த சாலட்ல எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வேற ஏதாவது ஸ்மூத்திஸ், ஜூசஸ் இந்த மாதிரி இதுல கூட மிக்ஸ் பண்ணி கூட சியா சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த சியா சீட்ஸ் தான் கண்டிப்பா நம்ம சாப்பிடணுமா, இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இருக்குங்க. நம்மளோட இந்தியன் டயட்ல பார்த்துட்டோம்னா இந்த சியா சீட்ஸ்க்கு ஈக்குவலாவே இருக்கக்கூடிய பெனிஃபிட் இருக்கக்கூடியது வந்து பேசில் சீட்ஸ், அதாவது நம்ம சப்ஜா சீட்ஸ்னு சொல்லுவோம். யூஸ்வலா நம்மளுக்கு இந்த ஃபலூடா அதுல எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, துளசி விதை, அதுதான். சோ அது வந்து இந்த சியா சீட்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் இருக்கோ சேம் பெனிஃபிட் இந்த பேசில் சீட்ஸ்லயும் இருக்கு. சோ அதையுமே வந்து நம்மளோட உணவுல சேர்த்திக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய எள்ளு, இந்த சீசேம் சீட்ஸ், எள்ளு, வெந்தயம், சன்ஃபிளவர் சீட்ஸ், ஹெம்ப் சீட்ஸ், பம்கின் சீட், ஸோ இந்த மாதிரியான இது எல்லாத்துலேயுமே வந்து நான் ஆல்மோஸ்ட் இப்போ சியா சீட்ஸில் சொன்ன மாதிரியே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபைபர் எல்லாமே ரிச்சாக இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டயட்ல வந்து நம்ம சேர்த்திக்கலாம். ஒன்லி சியா சீட்ஸ் மட்டும்தான் கிடையாது, இது எல்லாமே சியா சீட்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கக்கூடிய சூப்பர் ஃபுட்ஸ் தான். இதை தவிர்த்து வந்து பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மாடரேஷன் இஸ் தி கீ. இது உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக இந்த சியா சீட்ஸையுமே வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. ரொம்ப அதிக அளவில் ரொம்ப குவான்டிட்டி அதிகமாக எடுத்துக்கிறது அந்த மாதிரி பண்றப்ப என்ன ஆகும்னா இதனாலவே ஒரு ப்ளோட்டிங் சென்சேஷன் வரும், இன்டைஜஷன் வரலாம். இந்த சோக் பண்ணாம இந்த சியா சீட்ஸை வந்து ராவா நம்ம சாப்பிட்றப்ப சம்டைம்ஸ் சோக்கிங் கூட ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். அப்புறம் ஒரு சிலர் வந்து அதாவது உடல்ல ஆல்ரெடி பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து அவங்களோட டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சியா சீட்ஸ் எடுத்துக்கலாம்.